கர்த்தர் எப்படிப்பட்டவரு? நீதி உள்ள நியாயாதிபதி. 2 தீமோத்தேயு 4:8 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் பாத்தீங்கன்னா எந்த மனுஷனா இருந்தாலும் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். இப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் அங்க நடந்துட்டு இருக்கும் பொழுது உரியாவை என்ன பண்றான்? தாவீது வீட்டுக்கு போன்னு சொல்றான். ஆனா தாவீது, அதாவது உரியா பாத்தீங்கன்னா வீட்டுக்கே போகல. அவன் தன்னுடைய ஸ்தானத்திலேயே படுத்திருந்தான். அப்ப உரியாவுடைய இருதயத்தையும் தேவன் என்ன பண்ணுவாரு? பாப்பாரு இல்லையா? நம்ம ஒவ்வொரு மனுஷனையும் நம்ம அசட்டை பண்ணுவோம். நம்மளுடைய தேவை முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? தூக்கி போட்டுட்டு போயிடுவோம். ஆனா தேவன் ஒரு நாள் என்ன பண்ணவே மாட்டாரு? மற்றவர்களை அப்படியெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட மாட்டாரு. அவங்களுடைய இருதயத்தையும் அவர் என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிகிறவரா இருக்கிறாரு. சாமுவேல் கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, நீ எதை பாக்குற? முகத்தை பாக்குற, சரீர வளர்ச்சியை பாக்குற, ஆனா நான் என்ன பண்றேன்? அவங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறாரு. அப்ப அந்த எந்தவித அவனுக்கு உரியாவுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. யுத்தம் நடக்குது, நான் எப்படி இந்த அரண்மனையை விட்டுட்டு நான் யுத்த களத்தை விட்டுட்டு என் வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தாவீது ராஜா கிட்ட சொல்றேன். அப்ப அதை எல்லாமே தேவன் என்ன பண்ணுவாரு? காண்கிறவரா இருக்கிறாரு. அதனால தாவீது ராஜா கிட்ட சொல்றாரு, பட்டை என்ன பண்ணாது, உன் வீட்டை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கைப்படுத்துறாரு. ஹல்லேலூயா.